ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அஜய் அர்ஜுன் புரொடக்ஷன்ஸ், டாக்டர் அர்ஜுன் தயாரிப்பில் அஜயன் பாலா இயக்கி வெளிவந்திருக்கும் படம் மயிலாஞ்சி. சென்னையில் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி சேனல் ஒன்றில் பணிபுரியும் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக் பெக்யூலியரான பறவை ஒன்றை படமெடுத்து அதை பற்றிய விவரம் சேகரிக்க நிர்வாகம் அசைன்மெண்ட் கொடுத்ததால் ஊட்டிக்கு வருகிறான். பறவையை படமெடுக்கும் முயற்சியில் இருக்கிறான். ஊட்டியிலேயே இளம்பெண் ஹீரோயின் கிரிஷா குரூப் தனது சித்தி சித்தப்பாவுடன் வசிக்கிறாள். அவளுக்கு அப்பா அம்மா இல்லை. இவள் பெயரிலான வீட்டை அபகரிக்க சித்தி என்று சொல்லப்படுபவர் இவரை வளர்த்து வருகிறார். அவளுடைய குடிகார தம்பிக்கு இவளை கல்யாணம் செய்து வைக்க முயற்சிக்கிறாள். அதிலிருந்து தப்பிக்க சிறுவன் ஃப்ரெண்ட் ஒருவன் கொடுக்கும் ஐடியாபடி தனது வீட்டில் அவுட் ஹவுஸில் குடியிருக்கும் இளைஞனை ஒன் சைடாக லவ் பண்ணுகிறாள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக்கை சந்திக்கிறாள். இவளை பார்த்ததும் இவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஆனால் அவள் ஒன் சைடாக லவ் செய்த தன் வீட்டில் குடியிருந்தவனை திடீரென்று டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்விட அவனை தேடி தன்னை சேர்த்து வைக்க காதலித்த ஹீரோவிடமே கேட்கிறாள். தன் மனதில் காதலை மறைத்து கொண்டு அவள் ஒன் சைடாக காதலித்தவனை சோஷியல் மீடியா மூலம் சர்ச் செய்கிறான் ஹீரோ. அவன் கிடைத்து வரப்போகும் சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை காதல் ரசனையான படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அஜயன் பாலா. அவன் இவளை காதலித்த போது அந்த எண்ணமே வராமல் இருக்கும் கதாநாயகிக்கு தான் காதலித்தவன் அவனுடைய அம்மாவை கூட்டிக் கொண்டு ஊட்டிக்கு வரும்போது இவளுக்குள் என்னதான் நடக்கிறது, பறவை ஆராய்ச்சி செய்ய வந்த ஹீரோ அவர்களை சேர்த்து வைத்தானா என்பதை முக்கோண காதல் கதையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். ஹீரோயின் கிரிஷா குரூப் தனது நடிப்பால் அனைவரையும் கவர்கிறார். ஆபாசம் இல்லாத குழந்தைத்தனமான அரைகுறை ஆடை அணியாத நல்ல பெண்ணாக வருவது கூடுதல் ப்ளஸ். ஏற்கனவே ஏதோ படத்தில் பார்த்த முகம்தான் ஸ்ரீராம் கார்த்திக். காமாக அவளை லவ் பண்ணுவதிலும் அவளது குறும்புத்தனத்தை ரசிப்பதிலும் அவள் தனக்கு கிடைக்க மாட்டாள் என்று மனம் நோவதிலும் நேர்த்தியாக நடித்திருக்கிறார். முனிஷ்காந்த் ஹீரோவுக்கு மாமா கேரக்டரிலும் பறவை பற்றிய நாலேஜ் இல்லாமலேயே பறவை ஃபோட்டோகிராஃபராக சீன் போடும் சிங்கம்புலியும் ரிலீஃப் என்று ஏதேதோ ஃபில்லப் செய்கிறார்கள். செழியனின் ஒளிப்பதிவு கண்ணுக்கு ஊட்டியை மேலும் குளிர்ச்சியாக கட்டுகிறது. கலர்ஃபுல் இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல்களில் பழைய வாடை என்றாலும் ரம்யமாக இருக்கிறது. கதையில் அதிரடியாக பெரிய அளவில் எந்த டேர்னிங்கும் இல்லாததால் சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவுதான். இந்த படம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த படங்களின் சாயலில் இருப்பதால் கரண்ட் ட்ரெண்ட் எதுவுமே இல்லாதது இப்போதுள்ள இளைஞர்களை பெரிதாக கவர வாய்ப்பில்லை. ஜெனரலாக பார்த்தால் ஒரு நீட்டான லவ் ஸ்டோரி என்ற அளவிலேயே படம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.